நண்பர்களுக்கு வணக்கம். துகில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கைத்தறி பட்டு சேலையில் ஜமுல் பூவில் கட்டாமல் எப்படி சுத்தமான முறையில் நெசவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே துகில் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தறியோட இடது பக்கம் 2 முனை ஒரு இலை. அது எப்படின்னா கடைசி இலை இந்த 3வது குச்சியில் இருக்கணும். இந்த குச்சியில் அதுக்கடுத்து 2 4 அதுக்கடுத்து 1 3 இந்த 5 இலையும் பண்ணையோட ஒரே சிகரில் வர்ற மாதிரி வரணும். அப்போது கீழ்கையில் சுத்தமாக வரும், ஜமுல் பூ கட்டாது. அடுத்து மேல் கைங்கிறது படமர திருப்புற பக்கம். அதில் எப்படி இருக்குன்னா கடைசி இலை பாருங்க, 4 2 கடைசியில் 3 1 இந்த 4 இலையும் பண்ணையில் ஒரே சிகரில் வரணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜமுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுதா, பூ கட்டாமல் தெளிவாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெசவில் பூ கட்டாது. அதே மீறி கட்டுதுன்னா ஒன்று பட்டு பெருசாக இருந்தால் பூக்கட்டு, அல்லது தறியோட இந்த பொம்மை கட்டையில் பிசிறு இருந்தால் பூக்கட்டும். அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பிசிறு வராது, உங்களுக்கு பூக்கட்டுறது குறையும். இந்த மெத்தடில் போட்டு தான் நான் நெய்கிறேன். பார்த்திங்கன்னா இது நாடாவில் எந்த பர்ரு ஒட்டில் எந்த கயிறும் கட்டலை, 2 மணி தான் போட்டு நெய்கிறேன். 1 2 இந்த 2 மணி தான் போட்டு நெய்கிறேன். இதனால் எனக்கு ஜமுல் சுத்தமாக இருக்குது. பாருங்கள், கீழ்கை பக்கம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அடுத்து மேல் கை பக்கம் தெளிவாக இருக்கும். இந்த மெத்தட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஜமுல் சுத்தமாக வரும், சீலையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், எடுத்து பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே துகில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.